முழங்கு சங்கே முழங்கு. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சட்டசபை தேர்தலின் வரலாற்றில் மிக முக்கியமான அத்தியாயத்தை அனைத்து கட்சிகளும் எட்டியுள்ளது. இன்றைய அரசியல் நிலவரப்படி மக்கள் நீதி மைய கட்சியின் தலைவர் கமலஹாசன் எடுத்த முடிவு ஒரு தற்கொலைக்கு சமமான முடிவாகவே கருதப்படுகிறது. தமிழக மக்களால் அது பார்க்கப்படுகிறது. தனக்கு டார்ச் லைட் சின்னம் வழங்கப்படவில்லை என்பதற்காகவே மிகவும் நேர்த்தியாக சரணாகதி அடைந்து விட்டார். அந்த 2 சீட்டுக்கும் 3 சீட்டுக்கும் எத்தனை கோடிகள் கைமாறப்பட்டது என்பது அவரவர்களுடைய மனசாட்சிக்கு விடப்படுகிறது. ஏனென்றால் எந்த ஒரு கட்சியும் 1 சீட்டு 2 சீட்டாக இருந்தாலும் அதை விடுவதாக இல்லை. ஏனென்றால் அதிகாரம் மிக வலிமையானது. ஆகவே அதை அடைய வேண்டும் என்று ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு சிந்தனை இருக்கும். அந்த வகையில் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் டே நீ பெரிய நடிகண்டா. மக்கள்லாம் நடிகர் இல்லை, மக்கள் உன்னை நல்லா பார்த்துட்டாங்க. இப்படியெல்லாம் போய் சரணாகதி அடையக்கூடாது. டார்ச் லைட்டை பிடிச்சி ஒரு காலத்தில் டிவியை உடைச்ச திமுக ஊழல் கட்சின்னு சொன்னேன். பொதி மூட்டையை என் தோல் மேலே சுமத்த பார்க்குறாங்க, அதை என்னால் சுமக்க முடியாது. ஆகவே நான் திமுகவை எதிர்த்து நான் தேர்தல் களம் காண்கின்றேன் என்று அறிவித்துவிட்டு அதே திமுகவிடம் போய் ராஜ்யசபா சீட்டுக்கு மண்டியிட்டு பிச்சை எடுத்தாய். இன்று கொடுத்த 3 தொகுதியையும் விற்றுவிட்டு, அதாவது டார்ச் லைட் சின்னம் எனக்கு கிடைக்கவில்லை என்ற பொய் காரணத்தை காட்டி அந்த 3 சீட்டையும் அதே கட்சிகளிடம் விற்று நீ சுகபோகமாக வாழ்றடா. சுகபோகமாக வாழ்றடா. மனிதன் பாதி மிருகம் பாதி செய்த கலவை நான். கமலஹாசன் சொல்றார், மனிதன் பாதி மிருகம் பாதி செய்த கலவை நான். நீ மிருகம்தான், மனிதனே கிடையாது. ஆகவே இந்த 2026 சட்டசபை தேர்தலில் மக்கள் நீதி மையம் திமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கிறது என்று சொல்லுகிறது. ஆனால் எத்தனை நிபந்தனை அற்ற ஆதரவுகள் எத்தனை கட்சிகள் கொடுத்தாலும் என்னமோ திமுக விளங்கின மாதிரி தான். ஆனால் நீ போயிட்டல, அது விளங்காது, உருப்படாது. அது அப்புறமேட்டு பார்த்துக்குவோம். திமுகவாச்சு, அது ஜெயிக்கிறதாச்சு. ஆனால் மக்கள் தளபதியினுடைய விஜய் அவர்களுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வருகிறது. அவர் ஏதோ அமைதியாக பேசாமல் சென்று கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் கருத வேண்டாம். ஆனால் சென்ட் ஜார்ஜ் கோட்டை கதவின் வாசல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கா அல்லது மக்கள் தளபதி விஜய்க்கா என்ற கடுமையான போட்டி நிலவி கொண்டிருக்கிறது. இதில் மக்கள் யாருக்கு தீர்ப்பு வழங்குவார்கள் என்று சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். வாழ்க.